ஏடா விஜய் ஆட்சிக்கு வந்துட போறானு நினைச்சு பயந்து இவங்க இப்படி எல்லாம் பண்ணுவாங்கன்னு சொல்லி சத்தியமா எதிர்பார்க்கல. நேத்து கரூர்ல விஜய் நடத்தின மீட்டிங்ல கூட்ட நெரிசல்ல சிக்கி 39 பேர்கிட்ட இறந்து போயிருக்காங்கன்னு சொல்லி நியூஸ்ல வரத நீங்க கண்டிப்பா பாத்துருப்பீங்க. இந்த ஒரு சம்பவம் எதனால நடந்திருக்குன்னு கேட்டுட்டு அதுக்கப்புறம் யார் மேல தப்புன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. லாஸ்ட் வீக் நடந்த விஜயோட மீட்டிங்ல விஜய் பேசுறத நிறைய பேர் பாத்துருப்பீங்க. அவர் இவ்வளவு பேசியும் கடைசியில கரண்டே கட் பண்ணி விட்டு அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு அங்க இருக்க மக்களே சொல்றாங்க. கண்டிப்பா கடைசி வரைக்கும் மக்கள் வந்து நிம்மதியா ஃப்ரீயா நின்னு பாக்குறதுக்கு ஒரு இடம். நீங்க என்ன பண்றீங்க? அந்த இடத்தை எல்லாம் விட்டுட்டு நெருக்கடியோட மக்கள் நெருக்கடியோட எங்கெல்லாம் நிப்பாங்களோ அந்த இடமா பார்த்து செலக்ட் பண்ணி தெரியுங்க. உங்க எண்ணம் தான் என்ன பாதுகாப்பு இல்ல மெயின் அவங்களுக்கு இடம் கொடுத்தவங்க ஏன் இதுக்கு இடம் கொடுத்தாங்க கரண்ட் கட் பண்றாங்க. மக்களுடைய உயிர் போனது காரணம் அவங்க தான். சரி நாங்க குறை சொல்றோம். நிறைய பேர் வந்து தூரமா தான் நின்றுருக்காங்க. பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா ஆமா கரண்ட் போயிருச்சு, பவர் கட் பண்ணிட்டாங்க. பவர் கட் பண்ணதுனால அவர் பேசுறதும் கேட்கல. அதனால என்ன பண்ணாங்க, சரி கொஞ்சம் முன்னாடி போயிட்டாங்க, ஆர்வமா வந்து கேட்கல அப்படிங்கறது. 39 பேர் இறந்ததுக்கு விஜய் மட்டும் தான் காரணமானா கண்டிப்பா கிடையாது. அது மட்டும் இல்லாம அவ்வளவு கூட்டத்துல நம்மளோட சேஃப்டியை நம்ம தான் பாத்துக்கணும்.